குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள எக்ஸாம்பிள் 1.10 பார்க்க போகிறோம். வெல்கம் டு கர்ணன் ஃபிசிக்ஸ். நாம் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும் தமிழில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 hours ஆச்சு. ஸோ இந்த 10 minutes நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 hours ஒர்க்கை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 1.10 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the electric field components in the figure are Ex equal to alpha x power 1/2, Ey equal to 0, Ez equal to 0, in which alpha equal to 800 Newton by Coulomb meter power 1/2. Calculate the flux through the cube, the charge within the cube. Assume that the side of the cube A equal to 0.1 meter and the left face of the cube is at a distance A from the origin. ஸோ இதில் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, Ex equal to alpha x power 1/2, Ey equal to 0, Ez equal to 0. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு along the x direction, positive x direction, and it is a non-uniform electric field. ஏன்னா எக்ஸோட வேல்யூ அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 800 நியூட்டன் பை கூலும் மீட்டர் பவர் 1/2 கொடுத்துருந்தாங்கல்ல. ஆக்சுவலி அது எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னா, 800 நியூட்டன் மட்டும் மேலே நியூமரேட்டர், கூலும் மீட்டர் பவர் 1/2 எல்லாமே டினாமினேட்டர். ஏ 0.1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆஸ் எக்ஸ் கெட்ஸ் லார்ஜர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கெட்ஸ் ஸ்ட்ராங்கர். அப்படின்னா இது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் ஒன்லி இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். எக்ஸ் பவர் 1/2 ரூட் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ அந்த இஎக்ஸ்ன்ற ஃபார்முலாவை ஆல்ஃபா எக்ஸ் பவர் 1/2 ஆல்ஃபா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ யூனிட்ஸ் எப்படி டேலி ஆகுதுன்னு பார்த்தோம்னா, Ex equal to ஆல்ஃபாவோட யூனிட் கொடுத்துருக்காங்க நியூட்டன் பை கூலும் மீட்டர் பவர் 1/2. எக்ஸோட எக்ஸும் டிஸ்டன்ஸ் தான், அதுவும் மீட்டர் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீட்டர். ஸோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நியூட்டன் பை கூலும் கிடைக்கும். ஸோ இதனால தான் இந்த யூனிட் கேன்சல் ஆகிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம். நமக்கு தெரியும் 6 faces ஆஃப் தி கியூப் எப்படி இருக்குன்னா, டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இதில் இதுல இருந்து நமக்கு இந்த டயக்ராம்ல இருந்து என்னென்னலாம் இன்ஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஃபேஸ் ஆஃப் த கியூப் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரம் YZ பிளேன், அதாவது ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து. அதே மாதிரி கியூபோடைய சைட் லென்த் ஏன்றதுனால நமக்கு கிளியரா தெரியும் ரைட் ஃபேஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2A ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ லெஃப்ட் ஃபேஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் A from the origin and right face at a distance of 2A from the origin. அதே மாதிரி NL NR வெக்டர் அப்படின்றது ஏரியா நார்மல் ஆஃப் அந்த ஃபேஸ்க்கு ஏரியா நார்மல். NL பாயிண்ட்ஸ் இந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், NR பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இதில் நான் ஏரியா நார்மல் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். ஏரியா நார்மல் அப்படின்னா, ஒரு ஏரியா நம்ம வரைகிறோம், அந்த ஏரியாவோட வெக்டார் எப்படி இருக்கும்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு அவுட்வேர்டா இருக்கும், அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபேஸ், ரைட் ஃபேஸ். லெஃப்ட் ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா நாம ஒரு லைன் வரையணும்னா இன்வர்டாவும் வரையலாம், அவுட்வேர்டாவும் வரையலாம். ஆனா நம்ம அவுட்வேர்டா தான் வரையணும். அதே மாதிரி ஏரியா நார்மல் ஃபார் த ரைட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டா வரையும் போது இந்த மாதிரி வரும். நார்மல்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். கால்குலேட்டிங் ஃப்ளக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E into del S cos θ. அதுல θன்றது angle between the area normal and the direction of electric field. அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, cos 0 equal to 1, cos 90 equal to 0, cos 180 degree equal to -1. ஸோ இப்போ நம்ம ஃபேஸஸ் ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஏரியா நார்மல் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸோட ஏரியா நார்மல் எப்படி இருக்குன்றது நம்ம இதில் வச்சு கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஃபேஸஸ் வித் ஏரியா நார்மல் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, டாப்புக்கு பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டா மேல் நோக்கி இருக்கும், பாட்டம்க்கு கீழ் நோக்கி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்ட் நோக்கி இருக்கும், பேக் நோக்கி இருக்கும். ஸோ இதெல்லாமே பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ θ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அதை ஃப்ளக்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா, ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு E into del S cos θ. cos 90ன்றது 0, எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 0. So no flux will pass through the top, bottom, front and back faces. அதே for faces with area normal parallel to the direction of the electric field பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபேஸ் இருக்கும். லெஃப்ட் ஃபேஸ் எப்படி இருக்கும், ரைட் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். θ 0 டிகிரியாகவும் இருக்கலாம், 180 டிகிரியாகவும் இருக்கலாம். லெஃப்ட் ஃபேஸ் ரைட் ஃபேஸை தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். லெஃப்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்டிங் ரைட். ரைட் ஃபேஸ் இருந்தாலும் சரி லெஃப்ட் ஃபேஸ் இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டிங் ரைட். ஏரியா நார்மல் வந்து லெஃப்ட் ஃபேஸ்ல பாயிண்டிங் லெஃப்ட். ஸோ ரெண்டு வெக்டாருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும்போது θ ஈக்குவல் டு 180 டிகிரி. அதே ரைட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டிங் ரைட், ஏரியா நார்மல் இஸ் ஆல்சோ பாயிண்டிங் ரைட். ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போறதுனால θ ஈக்குவல் டு 0 டிகிரி. அதே மாதிரி 3 காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்ஃபேஸ் மூலமாகவும் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்றது. ஓகேவா? இப்போ ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, எல்லா சம்ஸ்லயும் அப்ளை பண்ற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமா அப்ளை பண்றாங்க ரெண்டு எக்ஸ்பிரஸ்லயுமே. ஆனா இந்த இடத்துல வந்து இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டு ஃபேஸ்லயுமே வெவ்வேறு எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் லெஃப்ட் ஃபேஸ் வந்து இஎல்னும் ரைட் ஃபேஸ் வந்து இஆர்னு எடுத்துக்கிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், EX ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பவர் 1/2. அதை இஎலுக்கு கால்குலேட் பண்ணும்போது லெஃப்ட் ஃபேஸ் வந்து அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ. ஸோ 800 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு வரும். யூனிட் எழுதியிருக்க நியூட்டன் பை கூலும். இஆர் வந்து பார்த்தீங்கன்னா அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2a. ஸோ 800 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம் நியூட்டன் பை கூலும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து ஃப்ளக்ஸ் அட் த லெஃப்ட் ஃபேஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா எழுதியிருக்கோம் E இன்டு டெல் எஸ் காஸ் தீட்டா. ஸோ ஃப்ளக்ஸ் அட் த லெஃப்ட் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் லெஃப்ட் ஃபேஸ், ஏரியா வந்து நமக்கு தெரியும் கியூப்ன்றதுனால ஒவ்வொரு சைடும் ஏன்றதுனால ஏ ஸ்கொயர் காஸ் 180 டிகிரி. அது எப்படி லெஃப்ட் ஃபேஸ்ல வந்து 180 டிகிரி வருதுன்றது பார்த்துட்டோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்லயும் ஏரியா நார்மல் ஒரு டைரக்ஷன்லயும் இருக்கு. ஸோ அது வந்து -1 காஸ் 180 ஈக்குவல் டு -1. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது -ELA ஸ்கொயர். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் காமனா இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா ஃப்ளக்ஸோட சைனை வந்து தப்பா போடுறாங்க. ஸோ ஃப்ளக்ஸ் அட் த ரைட் ஃபேஸ் அதே மாதிரி கால்குலேட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ரைட் ஃபேஸ், ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் காஸ் 0 டிகிரினா plus ERA square. So net flux through the cube equal to flux net is equal to flux L, left side flux plus right side flux. So அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது A square வெளியே எடுத்துறோம், ER minus EL. அதை அப்ளை பண்ணும்போது 800 square root of 2 square root of A minus 800 square root of A. So 800 square root of A வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். அடுத்தது நம்ம 2வும் 1/A square root of A வந்து A power 1/2 எழுதலாம். இப்போ பக்கத்துல ஒரே நம்பர் மேல பவர்ல இருந்துச்சுன்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 2 + 1/2 வந்து 5/2 வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம 0.1 அப்ளை பண்ணோம்னா நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ தி கியூப் வந்து 1.05 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலம்னு வரும். அக்கார்டிங் டு காஸ் லா நெட் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ கியூ ஒரு சைடு வச்சுட்டு மீதி ரெண்டு ஒரு பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ஃப்ளக்ஸ் இன்டூ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 1.05 into 8.854 into 10 - 12. ஸோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 9.27 into 10 - 12 கூலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இந்த மாதிரி வந்து பிசிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு சம்மையும் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க போறோம். நம்ம வந்து ஃபாஸ்டா எடுக்கிறதுனால நம்மளால வந்து எக்ஸாம் டைம்ல வந்து ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ண முடியும். மெயினா வந்து குயிக் ரிவிஷனுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கிறோம். ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்தது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.